Hello everyone, Robin Mona's channel. Welcomes you. Welcome to Where are we going? beach. Which beach? Maruti. Maruti beach. Yes. Who's Maruti? Maruti is your girlfriend. Yes. Hey, போய் தானே சொல்றேன். மாருதி உன்னோட கேர்ள்ஃப்ரெண்டா? மாருதி உன்னோட கேர்ள்ஃப்ரெண்டா? இல்ல. இந்த ஆக்டர் my friend. ஸ்ரீனிவாசம்மா. ரவினா. ஓ ரவீனா. நம்ம ராபின் சார் வந்தாச்சு. தூங்கிட்டு இருக்கான். ஸோ கிளாஸ். குட் மார்னிங் ஆல். நம்ம இப்போது காலைல என்ன 4:30 நம்ம இங்கே முல்லையன்கிரி ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு கேட் செக் போஸ்ட்டில் நின்றுருக்கோம். எல்லா வண்டி எங்களோட முன்னாடி ஒரு 7-8 வண்டி இருக்குது. எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு பர்டிகுலர் டைம் இல்லை, 5:30 to 6 o'clock இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நல்லா மிஸ்ட்டு சில்லுன்னு இருக்குது. வெளியில் வந்து நிற்கவே முடியல. நான் இங்கே வரைக்கும் ஜாக்கெட் எதுவும் போடல. இங்கே வந்து ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்குள்ளெல்லாம் போட்டு நின்றுட்டுருக்கேன். பாருங்கள், அவங்க வண்டி 2 வீலரில் வேறு வந்திருக்காங்க. எப்படி போவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி மிஸ்ட்டு இப்போது இங்கே ஃபுல்லாக லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு மிஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ சூப்பர் பியூட்டிஃபுல். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், எங்கள் வண்டியில் வந்துட்டு நம்ம பெரிய பாஸ் வந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு அது ஒன்று தான் வேலை, வேறு வேலையே இல்லை. பாருங்கள், வெறும் ரீல்ஸ் பார்க்குறது. பாருங்கள், ஃபுல் பேக்கு. இங்கே எங்கள் அம்மா வந்துட்டு ஃபுல் பேக்காக இருக்கார். நம்ம சின்ன பாஸ் வந்துட்டு அவங்களும் ஃபுல் பேக்காக இருக்கார். ஃபுல் பேக்காக இருக்கிறோம். ரொம்ப குளிருது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு ஃபைனலி எங்களை விட்டுட்டாங்க. ஹனுமான் ஜெயந்தின்னு சொல்லிட்டு 10 o'clock விடுறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு கட் ஃபீலிங் எங்களுக்கு விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி 6 o'clock விட்டுருக்காங்க. சரி, நம்ம போய் நம்ம பீக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
எப்போ எங்கே விழுவேன்னு தெரியல. வழியா சைடு ஏறிட்டோம். சரி ஏறி நெக்ஸ்ட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். ராபின் குழந்தை வச்சு ஏறிட்டாரு. நம்ம வீட்டே வச்சு ஏற முடியல. கிட்ட இங்கெல்லாம் வந்தா ஒரு 10 நாள் இப்படி வாக் பண்ண வெயிட் போராஜா. சரி சரி. Wow! Super! Wow! ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே கிடைக்காது. பாருங்க செல்ல குட்டீஸ் இங்கே ஒன்று. ஜொலிக்கிறார் அப்படியே. போறதுக்கும் வர்றதுக்கும் ஆமா மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸ் ஆன் எர்த். வாட் பேபிமா? ஆமாம், ஒன் ஆஃப் த பிளேசஸ் இது. நம்ம கர்நாடகாவில் நிறைய பிளேசஸ் இப்படி இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் இருக்கிறத நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஊருக்கு வரும்போது அந்த பிளேசஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதை பற்றியும் போட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிளம்பிருக்கிற இடம் ஹெப்பே வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அது ஒரு நல்ல வாட்டர் ஃபால்ஸ். அங்கே போய் நம்ம பார்க்கலாம். நடுவில் எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ரொம்ப பசி எடுக்குது. ஸோ we will meet you there. இப்போ நம்ம போக போற இடம் கெம்மனகுண்டி. ஆன் த வே டு ஹெப்பே ஃபால்ஸ். ராபின் சாப்பிட்டாச்சா? ஏதோ தேடி 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 30 கிலோமீட்டர் வந்த பிறகு ஒரு ஹோட்டல் கிடைச்சது. ஸோ குட் ஹோட்டல், நல்லா இருந்துச்சு. வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாம் ஹோட்டல் டேஸ்ட் இருக்குல்ல, சுத்தமாக ஹோட்டல் டேஸ்ட் இருக்குல்ல, வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பூரி சாப்பிட்டேன், ஒரு இட்லி சாப்பிட்டேன். நைஸ். அவ்வளோதான் இருந்தது அந்த ஹோட்டலில். புளியோகரை இருந்துச்சுல்ல, அது டேஸ்ட் பண்ணல. ஸோ நம்ம இப்படி கிளம்பிட்டோம். நிறைய டிஎஸ் வண்டியும் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் டிஎஸ் வண்டிக்கு தான் தெரியுது, என்னன்னு தெரியல. தெலுங்கானால நிறைய ஹாலிடேஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எப்படியும் வந்து இங்கே இருக்கோம். ஒரு வாட்டி கெம்மனகுண்டி பார்த்து ரசிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு நம்ம பார்க்கலேன்னு ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வரேனோ இல்லைன்னு தெரியல. ஏன்னா ஒரு வாட்டி பார்த்த பிறகு இன்னொரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் என்ன ஃபர்ஸ்ட் போனால இது என்ன பாபா புட்டன்கிரி, முல்லையன்கிரி. முல்லையன்கிரி அதுக்கு மட்டும் இன்னொரு வாட்டி வருவேன் நான். ஏன்னா நல்லா இருந்துச்சு. அது இவங்க எல்லாம் கொஞ்சம் பெருசான பிறகு அவங்கள வீட்டில் விட்டுட்டு நானும் அவ்வளோதான். அப்புறமா அவ்வளோதாம்மா இந்த மணல் விட்டுட்டு வந்தாச்சு. கெம்மனகுண்டி வந்தாச்சு. அத்த கெம்மனகுண்டி. So we will Heppe Falls.
Abbe Falls. லஸ்ட்ரஸ் கிரீன் வந்தாச்சு. கெம்மனகுண்டி. நடந்து போறோமா? ஆமாம், எவ்வளவு தூரம்? கொஞ்சம் தூரத்தா. கொஞ்சம்னா நான் காட்டுது பாரு மேப்ல. பயங்கரமா காஃப் இருக்குது. கிளைமேட் சரியில்லை. பெங்களூர்ல கிளைமேட் சரியில்லை. டிக்கெட் வாங்கணுமா அதுக்கு? ம் டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போகணுமா? ம் ரெப்பே ஃபால்ஸ்க்கு இங்கேருந்தே போகணும் ஜீப்ல. ஓ, இங்கேருந்து ஜீப்ல போகணுமா? வண்டி ஓட்ட முடியாது. ஓ, இந்த பக்கம் போனா கெம்மனகுண்டி, அந்த பக்கம் போனா ஹெப்பே ஃபால்ஸ். இவன மாதிரி போனா மங்கி ஃபேமிலி. இது துணி எது வேண்டவா? துணி வந்து பிரிட்ஜு தாண்டி நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு ஏறிட்டுருக்கோம். ஹெப்பே ஃபால்ஸ். வலிக்கிருச்சு. தண்ணியில் இருந்துதான் செப்பல் ஸ்லிப் ஆகுது. பாருங்க எப்படி ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபால்ஸ், சுற்றி ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபால்ஸ் தான். ஸோ அங்கே ஜீப்பு இறங்கி 10 to 15 minutes வாக்கு. That lizard. ஸோ அப்படி தான் இருக்குது வியூ. ஸோ இது கிட்டத்தட்ட 20 minutes வாக்கிங்கு. 10 minutes வாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீப்பில். ஸோ ரியலி ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறவங்க கூட 10 minutes ரீச் ஆகிறது டவுட்டு. பாருங்க ஸ்ட்ரீம்ஸ். Okay. பாத்தீங்களா ஃபால்ஸ் வந்துருச்சு. பியூட்டிஃபுல் ஃபால்ஸ். போ அவ்வளோ இருக்கு போகலாம். மேலே வரைக்கும் போகலாம். ஸோ ஜனங்க போயிட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் போயிட்டு நாங்கள் டைரெக்டாக ஸ்டேக்கு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கே போகணுன்னு நம்ம பார்க்கலாம். பாய்.